ஹலோ மைடியர் சுஹோஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலேருந்து வெளியே வந்த உடனே நம்மளுக்கு காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி என்னென்னா, இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து நான் நாட்டு செம்பருத்தின்னு நினச்சி தான் வச்சுருந்தேன். ஆனால் வளர வளர தான் தெரிஞ்சுது இது வந்து அழகுக்காக வைக்கிற செம்பருத்தி. இது செம்ம க்யூட்டாக இருக்குது. வீட்டு வாசல்லே வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று, அப்புறம் மேலே இதில் ஒன்று பூத்துருக்கு. இன்னும் நிறைய மொட்டுமே வச்சுருக்கு. ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த செடி. அப்புறமா நம்ம பார்க்குறதா இருந்தால் இந்த செடியை பாருங்கள், அடர்த்தியாக வளர்ந்துருக்கு ரோஸு. இது எல்லோ ரோஸு, ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். பூத்துச்சுன்னா வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அண்ட் தென் இது பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். ஒரு ஃபேண்டா கலரில் இதே மாதிரி இது கொஞ்சம் சின்ன பூவாக இருக்கா. இதே மாதிரி அடுக்கடுக்காக இந்த செடி ஃபுல்லாகவே பூத்துருந்துச்சு. நெக்ஸ்ட் டைம் பூக்கும்போது நான் அதையுமே வீடியோ எடுத்து போகிறேன். இது கனகாமரம். சின்னதாக இருந்தாலும் இந்த கனகாமரம் வந்து ரொம்பவே பிடிக்கும். பிச்சி பூ கூட சேர்த்து கட்டும்போது இதுவுமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அழகாக இருக்குது பாருங்களேன். செடி மொத்தமும் கனகாமரம் பூத்தா அப்போ எவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் இந்த ரோஸ், செம்ம க்யூட்டான ஒரு ரோஸ். இன்றைக்கி பூத்த செடியுமே பாருங்களேன், ரொம்பவே க்யூட்டாக குட்டியாக இருந்தாலும் இது பெரிய பூவாக தான் பூக்கும். இது கொஞ்சம் குட்டி பூவாக பூத்துருக்கு, ஆனால் செம்ம க்யூட்டாக இருக்குங்க. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அழகாக இருக்குது. இதுவுமே இன்றைக்கி பூத்த பூ தான். இல்லை நம்ம வீட்டில் என்னென்ன பூக்கள் இருக்குது, என்னென்ன பூக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பூக்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இயற்கை அழகி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.